நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இட்லி பொடி செய்து காட்ட போகிறேன். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். எண்ணெயில் தான் எல்லாம் வறுக்க போகிறேன். மிளகா வத்தல் ஒரு 20 வத்தலுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு கருவேப்பிலை எடுத்து இவ்வளோ கழுவி உணர வச்சு வச்சுருக்கேன். இதில் இந்த உளுந்து எடுத்தது போக ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு அதோடு சேர்த்து போட்டிருக்கேன். பெருங்காயம், பொரிகடலை கொஞ்சம், வெள்ளைப்பூடு, தேவையான அளவு சால்ட்டு, இது நல்லெண்ணெய். இதுதான் பொருள். இப்போ வறுத்து காட்டுறோமா. இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறோமா. கொஞ்சமாக ஊற்றி பெருங்காயத்தை முதல்ல பொரிச்சு எடுத்து வச்சுக்குவோம். கட்டி பெருங்காயம், பொரிய விட்டு எடுத்து வச்சு. தூள் பெருங்காயம் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். வறுக்கிற போது எடுத்துக்கலாம். இந்த பொரிஞ்ச எழுத எடுத்து வச்சிடணும். நம்ம அரைக்கிற போது சேர்த்து போட்டுக்கணும். இப்போ என்னென்னு நான் எல்லாம் ஒரு புது முறையாக எல்லாமே ஒன்றா போட்டு வறுக்கிற மாதிரி காட்டுறேன். இப்போ இந்த உளுந்தை முதல்ல போட்டுக்கணும் எண்ணெயில். பத்திலையும் சேர்த்து போட்டுருணும். இப்போ கருவேப்பிலையும் போட்டோம்னா அந்த உளுந்தோடு சேர்ந்து எல்லாமே மொறுன்னு வந்துடும். எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு இப்படி காய வச்சுட்டு போட்டோம்னா இன்னும் கருவேப்பிலை நிறைய போட்டு அரைக்கணும். அது கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை எல்லாத்துக்கும் நல்லது, சேர்த்துக்கலாம் சூப்பராக. இந்த எண்ணெயிலேயே எல்லாமே பொரிஞ்சு வரும். எப்போ அரைச்சாலும் இப்படி தான் அரைப்பேன் நான். தனித்தனியெல்லாம் வறுக்க மாட்டேன். சேர்த்து போட்டு நல்லா வறுத்து மொறுன்னு வறுத்துட்டு வாசம் நல்லா வரும். கொஞ்சம் வறுத்த விட்டு அந்த பொரியலில் போடணும். காட்டுறேம்மா. கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இந்த முருகலாக வறுத்துடணும். நல்ல வாசம் வருது. நல்லா கருவேப்பிலையெல்லாம் முருகிருச்சு பாருங்கள். வத்தலும் இதுவும் பருப்பு நல்லா முருகிரும். எல்லாம் ஒன்று போல் முருகிரும். ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பொரியல் ஃபைனலில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு வேண்டியது. இந்த வெள்ளைப்பூடை நம்ம அப்படியே அரைச்சி விட்டு போடணும். இதை நைஸாக அரைச்சிட்டு போட்டு அரைக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். பச்சையாகவே போட்டு அரைக்கணும். வெள்ளைப்பூடு வாசம் கரெக்டாக நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடி போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு. இப்போ அரைச்சி காட்டுறோம்மா. இப்போ இந்த வெள்ளைப்பூடு, இந்த பூடை அப்படியே பச்சையாகவே போடுவோம். அதான் நல்லா வாசமாக இருக்கும். இன்னொன்று 2 ஸ்பூனுக்கு தேவையான அளவு போடணும். பார்த்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு போட்டாச்சுமா. இந்த பாருங்கள், இப்படி நைஸாக அடைச்சி வச்சுக்கிட்டால் குழந்தைகளுக்கு கொடுக்குற போது, நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்குற போது கொஞ்சம் காரமாக நல்லா கருவேப்பிலை வாசமாக இந்த பச்சை கலராக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தோசைக்கு சுட்டு சாப்பிட்டோம்னா. இந்த இப்போ தட்டில் கொட்டி காட்ட போகிறோம்மா. இந்த பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ரொம்பவும் திப்பியாக இருக்கக்கூடாது. அரைச்சிட்டோம்னா பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைகளும் சாப்பிட்டாங்க. இது சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விரவி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ வெள்ளைப்பூடும் போட்டு அரைச்சதுக்கு வெள்ளைப்பூடு பச்சையாக போட்டால் எதுவும் ஆகாது. நல்லா தான் இருக்கும். பெருங்காயமெல்லாம் இந்த பொரிச்சதெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். கம்மன்னு இதுலேயே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாட்டில் குழச்சி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பிணைஞ்சி சாப்பிடலாம் சாப்பாட்டில் போட்டோம்னா. இதுதாம்மா, ரொம்ப சிம்பிளாக அரைச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறோம்மா.